ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் உங்களுடைய சாம்சங் ஃபோனில் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் கம்மியாக இருக்க ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அது எப்படி நம்மளுடைய சாம்சங் ஃபோனில் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்களுமே ட்ரை பண்ணுவீங்களா இருந்தால் உங்கள் சாம்சங் ஃபோனில் ரிஃப்ரெஷ் ரேட் கம்மியாக இருக்க ப்ராப்ளத்தை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்திருக்கீங்களா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய என்ன ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃபோனில் சாம்சங்கில் ரிஃப்ரெஷ் ரேட் கம்மியாக இருக்குமா இருந்தால் உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல பார்க்கலாம், மோஷன் ஸ்மூத்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. போயிட்டீங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஹை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹையில் இருக்கும்போது நம்ம ஃபோனில் உள்ள மேக்ஸிமம் அந்த ரிஃப்ரெஷ் ரேட் தான் எனேபிளில் இருக்கும். ஆனால் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது லோ ரேட் தான் இருக்கும். உங்கள் ஃபோன் இப்போ என்னத்தில் இருக்குது பாருங்கள். இந்த ஃபோன் ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதாவது 60Hz அப்படின்ற ஸ்பீடில் தான் இருக்குது. ஆனால் என்னால் 120க்குமே ரிஃப்ரெஷ் ரேட்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹை அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்களுமே உங்கள் ஃபோனில் ஹைக்கு கிளிக் பண்ணிவிட்டு அப்ளையை கொடுப்பீங்களா இருந்தால் இப்போ உங்கள் ஃபோனில் உள்ள அதிகமான அந்த ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு உங்கள் ஃபோன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா ரிஃப்ரெஷ் ரேட் கம்மியாக இருக்க ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ரிஃப்ரெஷ் ரேட் நல்லாவே அதிகமாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். இப்படித்தான் நம்மளுடைய சாம்சங் ஃபோனில் ரிஃப்ரெஷ் ரேட் கம்மியாக இருக்குமாச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபோன்லேயுமே ரிஃப்ரெஷ் ரேட் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.